என்னோட பொண்ணுக்கு ஸ்கிரீன் டைம் கண்ட்ரோல் பண்ணணும் டிசைட் பண்ணதும் நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் டிவில 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஒன்னு எங்க பர்சனல் யூஸ்க்கு, இன்னொரு என் பொண்ணோட யூஸ்க்கு. என் பொண்ணோட அக்கௌண்ட்ல நாங்க myactivity.google.com போயிட்டு சர்ச் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணோம். இப்படி பண்றதுனால நீங்க டிவி ஆன் பண்ண உடனே அவங்க ரீசெண்டா பார்த்த வீடியோஸ்லாம் வரதுக்கு பதிலா எம்டியா இருக்கும். சோ அவங்க ஆன் பண்ண உடனே இந்த வீடியோ தான் வேணும்னு கேட்கறத இதுலயே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட், அவங்களை கூப்பிட்டு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ஷோஸ்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் நல்லது இல்ல, இனிமே நம்ம டிவில இந்த ஃபாஸ்ட் பேஸ் ஷோஸ்லாம் வராது அப்படின்னு சொன்னோம். அவங்க பயங்கரமா அழுது அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 3 வீக்ஸ் வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அழுவாங்க, எல்லாத்துக்கும் அடம்பிடிப்பாங்க, சரியா தூங்கல. பட் ஒரு லெவலுக்கு மேல அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க எவ்வளவு அழுது அடம்பிடிச்சாலும் அந்த ஷோஸ்லாம் இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டேண்ட்ரம்ஸ் அண்ட் மெல்டம்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல நாங்க உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்தோம். ஒன்னு டேனியல் டைகர் பாக்குறியா, அப்படி இல்லைன்னா பிங்கு பாக்குறியா. அந்த சாய்ஸ் ஏன் திரும்ப அவங்க கிட்ட கொடுக்கணும்னா, அவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நினைக்கிற ஷோவை நினைக்கிற நேரத்துக்கு ரொம்ப நேரம் பார்த்து பண்ணிக்கிட்டாங்க. சோ திரும்ப அவங்க கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கறப்ப அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ஷோஸ்லாம் அவங்க பாக்குறது ஸ்டாப் பண்ணி ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் அவங்க கிட்ட நாங்க என்னென்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணோம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு, அண்ட் எங்களோட ஃபேவரட் ஷோஸ் அண்ட் மூவிஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.